ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குமரனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். எவ்வளோ மணிக்கு போயிருந்தோன்னா 11 போயிருந்தோம். ஏன்னா சிவா 10 வந்துச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக போனோன்னாக்கா அதுக்கு டோக்கன் வாங்கணுமா இருந்துச்சு. அதனால சரி 11 நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலசுந்தரா ரஜா டாக்டர்கிட்ட தான் போயிருந்தோம். ஏன்னா அவர் குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா பார்ப்பார். ஸோ என்னத்துக்கு நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோன்னாக்கா, குமரனுக்கு ஹீட்டும் கோல்டும் ஆகிட்டுருக்கிறதுனால கண் ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது செக் பண்ணினதுக்கு போயிருந்தோம். நாங்கள் நினச்சின்னு இருந்தோம், சரி 2 பேரும் விளாடுறாங்க இல்லையா, அதனால் 2 பேரும் அடிச்சுனால ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் டாக்டரை கன்சல்ட் பண்ண பிறகு தெரியுது அது ஹீட்டு கோல்டுக்குனால கண் ரெட் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிருந்தோன்னே செக் பண்ணிவிட்டு சிரப்பு ப்ளஸ் கண்ணுக்கு போடுறது 2 ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தாங்க. நம்ம சொன்னோம் கார்த்திகேயனுக்கு கூட சேம் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி போட்டுருங்க, அதே மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டுருங்க. கார்த்திகேயனுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனுக்கு அதே மாதிரி கேட்டோம். இல்லை நீங்கள் 2 பேருக்கு ஒரே ட்ராப்ஸே போடுங்க, கண்டினியூ பண்ணுங்கள், அது சரியாயிடும், ஒரு 5 டேஸ்க்குள்ளே சரியாயிடும். பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு இளநீரும் ப்ளஸ் அந்த மோர் அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் தலையில் விளக்கெண்ணெய் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தலையிலையும் ப்ளஸ் வயிற்று அது தொப்புள்லையும் அதே மாதிரி பார்த்துக்கலாம். உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் நல்லா டேக்கர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பசங்களுக்கு எங்கே வலி இருக்குதுன்ட்டு சொல்ல முடியாது, நம்ம தான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.